1932ல தன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சான இங்கிலாந்து கூட தோத்து போன இந்த டீம் தான் இன்னைக்கு காட் ஆஃப் கிரிக்கெட், பெஸ்ட் கேப்டன், கிங் ஆஃப் கிரிக்கெட்னு கிரிக்கெட்டையே ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியன் டீமோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஃபுல்லா பாருங்க. பிரிட்டிஷ் எம்பையர் ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல இருந்து இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட் பரவ ஆரம்பிக்குது. அபிஷியலா 1928ல பிசிசிஐன்னு குரூப் ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீமுக்குன்னு பிளேயர்ஸ் ரெடி பண்றாங்க. 1932ல இங்கிலாந்தோட இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்சுக்கு இந்தியன் டீமை இன்வைட் பண்றாங்க. அந்த டைம்ல இந்தியன் டீமுக்கு கேப்டனா சி.கே. நாயுடு இருந்தாரு. அந்த மேட்சையும் லாஸ் பண்றாங்க. இந்த டைம்ல இருந்து இந்தியா பெருசா எதுவும் டிராபிஸ் வாங்காதனால இந்தியாவில் இருக்க எல்லாருமே கிரிக்கெட் பார்க்கறதையே நிறுத்துறாங்க. ஆனா 1983ல கபில் தேவ் ஓடிஐ வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்து எல்லாரையும் திரும்ப கிரிக்கெட் பார்க்க வைக்கிறாரு. திரும்ப 28 வருஷமா வேர்ல்ட் கப் வாங்காத இந்தியன் டீமை 2011ல தோனி வாங்கி கொடுக்குறாரு. இன்னைக்கு 2 ஓடிஐ வேர்ல்டு கப், 3 T20 வேர்ல்டு கப், உலகம் ஃபுல்லா பேர் சொல்ற பிளேயர்ஸ்னு கிரிக்கெட்டையே ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை உங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.